ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களோட எனது பயணம் புத்தகத்தை படிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் 10 எனது வழிகாட்டி டாக்டர் விக்ரம் சாராபாய். ஆசிரியர்களும் நம்பிக்கைக்குரிய வழிகாட்டிகளும் பல்வேறு நிலைகளில் நம் வாழ்விற்குள் வருகின்றன. நான் சிறுவனாக இருந்தபோது என் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை நான் எதிர்பார்த்தேன். பிறகு நான் ஒரு வளர்ந்த மனிதனாக உருவாகி கொண்டிருந்த போது எனது அருமை நண்பரும் எனது வழிகாட்டியுமான அகமது ஜலாலுதீன் அந்த இன்றியமையாத வருடங்களில் என்னை வழிநடத்தினார். எனது தொழில் வாழ்க்கை துவங்கி கொண்டிருந்த நேரத்தில் டாக்டர் விக்ரம் சாராபாய் போன்ற ஒரு மனிதருடைய வட்டத்திற்குள் வருவதற்கு நான் பெரும் அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். ஓர் அறிவியலாளரும் கல்வியாளரும் கட்டமைப்புகளின் உருவாக்கியலாளரும் முன்னோக்கு சிந்தனையை கொண்டவருமான டாக்டர் சாராபாய் நவீன இந்தியாவின் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் மற்றும் சாதனையாளர்களில் ஒருவர். ஒரு நுண்ணிய அறிவை ஒரு அருமையான தலைவர்களின் பண்பு நலன்களோடு அவர் ஒன்றிணைத்தார். நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அதன் ஆரம்பகால விண்வெளி திட்டத்திற்கு தலைமையேற்க அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது நம் நாடு செய்த நல்ல அதிர்ஷ்டம் என்றுதான் கூற வேண்டும். அவரை பற்றியும் அவரது பல்வேறு சாதனைகளை பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே எழுதப்பட்டுள்ளன. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை அவர் தோற்றுவித்தார். இந்தியாவின் விண்வெளி திட்டங்களை முடுக்கினார். அணுசக்தி குழுவின் தலைவராக இருந்தார். எண்ணற்ற பிற தொழில்துறைகளையும் கல்வி நிறுவனங்களையும் தோற்றுவித்தார். அகமதாபாத் நகரில் அமைந்த IIM அவர் துவக்கியதுதான். இவை அனைத்தும் ஒரு ஜாம்பவானின் சாதனைகள். என்னை போன்ற ஓர் இளம் ராக்கெட் பொறியாளருக்கு இவை அனைத்தும் சேர்ந்து அவரை ஒரு கதாநாயகனாக சித்தரித்தன. நான் இருந்த இடத்திலிருந்து அண்ணாந்து பார்க்கும் ஒருவராக அவர் இருந்தார். ராக்கெட் பொறியாளர் பதவிக்கான நேர்முக தேர்வின் போதுதான் நான் அவரை முதலில் சந்தித்தேன். டாடா அடிப்படை ஆய்வு மையத்தைச் சேர்ந்த பேராசிரியர் MGK மேனன் பெங்களூரில் காற்று மெத்தை ஊர்தி பணித்திட்டமான நந்தி திட்டத்தில் எனது வேலைப்பாட்டை பார்த்த பிறகு அந்த நேர்முக தேர்வுக்கான அழைப்பு எதிர்பாராத விதத்தில் எனக்கு வந்திருந்தது. அந்த நேர்முக தேர்வில் இதை எதிர்பார்ப்பது என்றோ அல்லது யார் அதை நடத்துவார்கள் என்றோ எனக்கு எவ்வளவு யோசனை கூட இருக்கவில்லை. எந்தெந்த அம்சங்களில் என் அறிவை அவர்கள் சோதிப்பார்கள் என்றும் எனக்கு துல்லியமாக தெரிந்திருக்கவில்லை. அந்த நேர்முக தேர்வின் முடிவு தொடர்பாக அதிகமாக எதுவும் எதிர்பார்க்கப்பட வேண்டாம் என்று எனக்கு நானே கூறிக்கொண்டு திறந்த மனதுடன் நான் மும்பைக்கு சென்றேன். வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி வெற்றியின் மீது அளவுக்கு அதிகமான விருப்பம் கொள்ளாமல் இருப்பதும் புதிய சவால்கள் குறித்து ஓர் அமைதியான திறந்த மனதை கொண்டிருப்பதும் தான் என்பதை வாழ்க்கை ஏற்கனவே எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. டாக்டர் சாராபாய், பேராசிரியர் மேனன், அணுசக்தி பேரவையின் துணைச் செயலாளர் திரு சரப் ஆகியோர் என்னை நேர்முக தேர்வு செய்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அறிவியலின் ஒரு களஞ்சியமாக திகழ்ந்தனர். ஆனாலும் அந்த அறையில் நான் உணர்ந்த அன்பும் அருமையான இங்கிதமும் குறிப்பிடத்தக்கவையாக இருந்தன. டாக்டர் விக்ரம் சாராபாயுடனான எனது எதிர்கால உறவிற்கு அந்த நேர்முக தேர்வு ஒரு அடித்தளமாக அமைந்தது. அவர் எனது சிந்தனை செயல்முறைகள் தொடர்பாகவே என்னை அதிகமாக சோதித்தார். அதன் மூலம் அவர் எனது அறிவுத்திறனை கண்டுபிடிக்க முயற்சித்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு தனிநபர் என்ற முறையில் நான் எப்படிப்பட்டவன், என் இலக்குகள் எங்கே இருந்தன, தொழில்முறை ரீதியானவன் என்ற முறையிலும் ஒரு மனிதன் என்ற முறையிலும் எனக்குள் நான் கொண்டிருந்த வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றையும் அவர் தெரிந்து கொள்ள விரும்பினார். அவர் என்னை ஊக்குவித்தார். என்னிடம் நட்புணர்வோடு நடந்து கொண்டார். நான் கூறியதை காது கொடுத்து கேட்டார். அவர் என் பேச்சை உன்னிப்பாக கேட்ட விதம், அவர் வெறுமனே ஒரு பொறியாளரை நியமித்து கொண்டிருக்கவில்லை. மாறாக அவர் எனது எதிர்கால சாத்தியக்கூற்றை பார்த்து கொண்டிருந்தார். தனது நேரத்தையும் கரிசனத்தையும் என் மீது முதலீடு செய்து கொண்டிருந்தார் என்பதை உள்ளுறவு ரீதியாக எனக்கு உணர்த்தியது. நாட்டின் விண்வெளி திட்டத்திற்கான தனது பெரிய முன்னோக்கிற்குள் எனது எண்ணங்களையும் கனவுகளையும் அடக்கிக் கொள்ள தயாராக இருந்த அவரை போன்ற ஆளுமையை கொண்ட ஒருவரை என் தொழில் வாழ்க்கையில் அப்போதுதான் நான் முதன்முறையாக பார்த்தேன். இந்திய தேசிய விண்வெளி ஆய்வுக்குழுவில் வேலை செய்ய நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். என்னை பொறுத்தவரை அது என் கனவு மெய்யானதை போன்று இருந்தது. என் தொழில் வாழ்க்கையில் அது ஒரு மாபெரும் மைல்கல்லாகும். அந்நிறுவனத்தில் நான் எனது பாத்திரத்திற்குள் சௌகரியமாக என்னை பொருத்தி கொண்டு அந்நிறுவனத்தையும் அதன் செயல்முறைகளையும் மக்களையும் தெரிந்து கொண்டபோது முன்பு நான் பணியாற்ற இடத்திலிருந்து அது மிகவும் வேறுபட்டிருந்ததை கண்டு ஆச்சரியமடைந்தேன். இங்கிருந்த சூழல் அதிக ஆசுவாசமானதாக இருந்தது. பட்டங்களோ அல்லது அடுக்கு ரீதியாக அமைப்போ இங்கு அவ்வளவு முக்கியத்துவமாக கருதப்படவில்லை.
இதன் பிறகு விரைவில் டாக்டர் சாராபாய் எவ்வாறு தும்பா ராக்கெட் ஏவுதளத்தை அமைத்தார் என்ற கதையை நான் செவிமடுத்தேன். இக்கதையை கூறுவதற்கு நான் ஒருபோதும் கவலைப்படுவதே இல்லை. ஏனெனில் என்னை பொறுத்தவரை இது என் வாழ்வின் இரட்டை வழிகாட்டி ஆற்றல்களான அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தின் கச்சிதமான சங்கமமாகும். அது 1962ஆம் ஆண்டு டாக்டர் விக்ரம் சாராபாய் ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்குவதற்கு ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருந்தார். அவர் பல இடங்களுக்கும் விஜயம் செய்தார். கேரளத்தில் தும்பா எனும் இடத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். அது நிலநடுக்கோட்டிற்கு அருகில் இருப்பதாலும் வளிமண்டல அமைப்பு முறை ஆய்வோடு கூடவே மேல் வளிமண்டலத்தில் அயனி மண்டல ஆய்விற்கும் அது கச்சிதமாக பொருந்தியிருப்பதாலும் அவர் அதை தேர்ந்தெடுத்தார். டாக்டர் சாராபாய் தும்பாவிற்கும் விஜயம் செய்தபோது அந்த வட்டாரத்தில் ஏராளமான கிராம மக்கள் இருந்தனர். ஆயிரக்கணக்கான மீனவர்கள் அப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அங்கு புனித மேரி மேக்தலின் தேவாலயம் என்ற ஓர் அழகிய தேவாலயமும் அதன் அருகில் அதன் ஆயரின் வீடும் இருந்தன. ஆய்வுக்கான வசதிகளை கட்டி எழுப்புவதற்கு அந்த இடத்தை வாங்குவதற்கான டாக்டர் சாராபாய் பல அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் சந்தித்தார். ஆனால் அதற்கு அனுமதி வாங்குவது அவருக்கு மிகவும் கடினமானதாக இருந்தது. இறுதியில் திருவனந்தபுரத்தின் ஆயரான மறைதிரு தந்தை டாக்டர் பீட்டர் பெர்னாண்டு பெரராவை பார்க்கும்படி அவரிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. டாக்டர் சாராபாய் ஒரு சனிக்கிழமையன்று அந்த ஆயரை சந்தித்தார். அந்த ஆயர் டாக்டர் சாராபாயை பார்த்து புன்னகைத்துவிட்டு அடுத்த நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று தன்னை வந்து சந்திக்கும்படி அவரிடம் கூறினார். அன்று தேவாலயத்தில் சேவை முடிந்த பிறகு அந்த ஆயர் தனது தேவாலய உறுப்பினர்களை பார்த்து, எனதருமை மக்களே, இங்கு என்னுடன் ஒரு பிரபல அறிவியலறிஞர் இருக்கிறார். விண்வெளி அறிவியல் ஆராய்ச்சிக்காக நமது தேவாலயத்தையும் நாம் வாழும் இடத்தையும் அவர் பெற விரும்புகிறார். அறிவியலானது பகுத்தறிவதன் மூலம் உண்மையை தேடுகிறது. ஒரு விதத்தில் அறிவியலும் ஆன்மீகமும் நல்லை செய்வதற்கு ஒரே தெய்வீக ஆசீர்வாதங்களைத்தான் நாடுகின்றன. கடவுளின் இந்த உறைவிடத்தை ஓர் அறிவியல் பணித்திட்டத்திற்காக நாம் கொடுக்கலாமா என்று கேட்டார். தேவாலய உறுப்பினர்களிலிருந்து ஒரு சேர எழுந்த ஆமேன் என்ற ஒலி அந்த தேவாலயம் முழுக்க எதிரொலித்தது. அதைத் தொடர்ந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவுவது என்ற இந்தியாவின் தேசிய இலக்கிற்கு அந்த தேவாலய கட்டிடத்தை அர்ப்பணிப்பது என்ற உன்னதமான தீர்மானத்தை மறைதிரு டாக்டர் பீட்டர் பெர்னாண்டு பெரரை மேற்கொண்டார். அங்குதான் எங்களது வடிவமைப்பு மையம் அமைந்தது. அங்குதான் நாங்கள் ராக்கெட்டை உருவாக்க துவங்கினோம். மின்னிலை சுழற்சி இயந்திரத்தை வடிவமைத்தோம். ஆயரின் வீடு எங்களது அறிவியலறிஞர்களின் குடியிருப்பாக மாறியது. அந்த நேரத்திலிருந்து தேவாலய கட்டிடம் மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது. எங்களது விண்வெளி திட்டங்கள் எங்கு துவங்கின என்பதற்கான ஒரு நினைவூட்டலாக அது இருந்து வருகிறது. இன்று அந்த தேவாலயம் இந்திய விண்வெளி அருங்காட்சியகத்தை தாங்கி நிற்கிறது. பின்னாளில் தும்பா ராக்கெட் ஏவுதளமானது விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தையும் நாடு நெடுகிலும் பல்வேறு விண்வெளி மையங்களையும் நிறுவுவதற்கு வழிவகுத்தது. நான் அந்த நிகழ்வுகளை நினைத்து பார்க்கும்போது ஆன்மீக தலைவர்களும் அறிவியல் தலைவர்களும் பெரிய இலக்குகள் குறித்து ஞானத்துடன் எவ்வளவு இணக்கமாக செயல்பட்டனர் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. பின்னாளில் தும்பாவில் ஒரு புதிய தேவாலயமும் பல புதிய பள்ளிக்கூடங்களும் மின்னல் வேகத்தில் நிறுவப்பட்டன. தும்பா ராக்கெட் ஏவுதளம், விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் ஆகியவற்றின் தோற்றம் உலகத்தரம் வாய்ந்த ராக்கெட் அமைப்பு முறைகளை வடிவமைப்பதற்கும் உருவாக்குவதற்கும் தயாரிப்பதற்குமான திறனை இந்தியாவிற்கு கொடுத்தது. புவியிணக்க, சூரிய இணக்க மற்றும் வானிலை ஆய்வு விண்வெளிக்கலன், தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்கள், தொலையுணர் செயற்கைக்கோள்கள் ஆகியவற்றை ஏவுவதற்கான திறனை இந்தியா வளர்த்து கொண்டது. இது விரைவான தகவல் தொடர்பையும் வானிலை முன்னறிவிப்பையும் சாத்தியமாக்கியது. அதோடு நாட்டின் நீர் வாயில்களை கண்டுபிடிப்பதிலும் அது உதவியது. டாக்டர் விக்ரம் சாராபாயும் மறைதிரு டாக்டர் பீட்டர் பெர்னாண்டு பெரேராவும் இன்று நம்மிடமே இல்லை. ஆனால் மற்றவர்களின் வாழ்விற்கு மதிப்பை கொண்டு வருகின்ற மலரும் மலர்களாக அவர்களை நான் பார்க்கிறேன். ராக்கெட் ஏவுதளம் ஒன்றை நாங்கள் எவ்வாறு பெற்றோம் என்பது பற்றிய இக்கதை எல்லா தலைமுறையினருக்கும் ஓர் உத்வேகமூட்டும் செய்தியாக உள்ளது. இது மனங்களின் ஒருங்கிணைப்பை பற்றியது. அறிவியல் ஆராய்ச்சிக்காக ஒரு தேவாலயம் உலகில் வேறு எங்கும் கொடுக்கப்பட்டதில்லை. அது இந்தியாவில் மட்டுமே நிகழ்ந்துள்ளது. எல்லோரிடத்திலும் பரப்பப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய செய்தி இது. மதத்தின் மிகச்சிறந்த அம்சத்தை சமூகத்தை வடிவமைப்பதற்கான ஓர் ஆன்மீக ஆற்றலாக உருமாற்ற முடியும் என்பதுதான் அச்செய்தி. இன்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் என்று அழைக்கப்படுகின்ற அமைப்பில் நான் என் வேலையை தொடர்ந்தபோது டாக்டர் சாராபாய் நான் அடிக்கடி சந்தித்தேன். தும்பாவில் அவர் ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை நிறுவியதன் மூலமும் இந்தியா தனது சொந்த செயற்கைக்கோள்களை ஏர்வூதியை உருவாக்குவது பற்றிய யோசனையை முன்மொழிதன் மூலமும் அதே நேரத்தில் மிக கடுமையான
நிலப்பகுதியிலிருந்து கூட இராணுவ விமானங்கள் மேலெழும்புவதற்கு உதவக்கூடிய ராக்கெட் உதவியுடன் கூடிய மேலெழும்புதல் அமைப்பு முறையை உருவாக்கியதன் மூலமும் நாட்டின் விண்வெளி திட்டம் குறித்த தனது முன்னோக்கிற்கு அவர் வடிவம் கொடுத்து கொண்டிருந்தார். அவரது மனம் செயல்பட்ட விதத்தைக் கண்டு நான் வியந்தேன். எங்கள் யாருக்கும் வெளிப்படையாக புலப்படாத தெளிவான யோசனைகளையும் முன்னோக்கி பார்ப்பதற்கான திறனையும் அவரது மனம் கொண்டிருந்தது. டாக்டர் சாராபாயின் தலைமைத்துவ பண்பு நலன்கள் ஒரு குறிக்கோளுணர்வுடன் செயல்படுவதற்கு அவரது நிறுவனத்தில் இருந்த மிக இளைய நபருக்கு கூட உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவையாக இருந்தன. அவரை ஒரு மாபெரும் தலைவராக ஆக்கிய சில அடிப்படை பண்பு நலன்களை நான் இங்கு ஒவ்வொன்றாக குறிப்பிட விரும்புகிறேன். முதலில், அடுத்தவர் கூறுவதை காது கொடுத்து கேட்பதற்கு அவர் எப்போதுமே தயாராக இருந்தார். இந்திய நிறுவனங்களில் மேல்நிலையில் இருப்பவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கின்ற இளநிலையாளர்கள் மற்றும் சார்புநிலை பணியாளர்கள் கூறுவதை காது கொடுத்து கேட்க தயங்குவதுதான் வளர்ச்சியை அடிக்கடி தடுக்கின்றது. அனைத்து தீர்மானங்களும் யோசனைகளும் மேல்மட்டத்திலிருந்தே கீழ்மட்டத்திற்கு வந்து சேர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. தலைமைத்துவத்திற்கும் அடுக்கி ஒடுக்குவதற்கும் இடையேயான கோடு மிக மெல்லிய ஒன்றாகும். டாக்டர் சாராபாய் எங்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் அளவு எங்களை அடிக்கடி ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது. இந்திய தேசிய விண்வெளி ஆய்வுக்குழுவில் நாங்கள் அனைவரும் உள்ளுக்குள் பெருமளவு ஆர்வ சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் கொண்டிருந்த அனுபவமற்ற இளவயது பொறியாளர்களாக இருந்தோம். டாக்டர் சாராபாய் எங்களுக்கு ஒரு முன்னோக்கை கொடுத்ததன் மூலமும் ஒரு மிகப்பெரிய முழுமையில் நாங்களும் ஒரு பகுதி என்ற உணர்வை எங்களுக்கு கொடுத்ததன் மூலமும் எங்களது இளமையான உற்சாக உணர்வை பயன்படுத்தி கொண்டார். தும்பாவிற்கு அவர் விஜயம் செய்வதற்கு முந்தைய சில நாட்களில் அங்கு நடவடிக்கைகள் மிகவும் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கும். அவர் அங்கு வந்தபோதெல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒன்றை அவரிடம் காட்டுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் விரும்பினோம். அது ஒரு புதிய வடிவமைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு புதிய கட்டுமானமாகவோ அல்லது ஒரு புதிய நிர்வாக செயல்முறையாகவோ இருந்தாலும் சரி, எங்கள் சொந்த வழியில் நாங்கள் தலைவர்களாக ஆவதற்கு அவர் எங்களை தயார்படுத்தினார். ஒரு தலைவருக்கு பேருதவி புரிகின்ற இன்னொரு பண்பு நலன் படைப்புத்திறனுடன் சிந்திப்பதற்கான திறன். நாங்கள் செயற்கைக்கோள் ஏவுகணையும் ராக்கெட் உதவியுடன் கூடிய மேலெழும்புதல் அமைப்பு முறையும் உருவாக்க வேண்டும் என்று டாக்டர் சாராபாய் தீர்மானித்த போது, துவக்கத்தில் இவை இரண்டுக்கும் இடையே எந்தவொரு உடனடி தொடர்பும் இல்லாதது போல தோன்றியது. ஆனால் முதலில் தொடர்பற்றவையாக தோன்றிய அவரது எண்ணங்களும் செயல்களும் உண்மையில் ஒன்றோடொன்று ஆழமாக தொடர்பு கொண்டவையாக இருந்தது. காலப்போக்கில் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டது. இதை விரைவில் உணர்ந்து கொண்ட நான், எங்களது பரிசோதனை கூடத்தில் செயல்படுத்தப்படவிருந்த வழக்கத்திற்கு மாறான மற்றும் அதிக முயற்சியை எதிர்பார்த்த வேலைகள் என்னிடம் ஒப்படைக்கப்படுவதற்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்தன. டாக்டர் சாராபாய் இந்தியாவின் விண்வெளி திட்டத்தை ராக்கெட்டுகள், செயற்கைக்கோள்கள், ஏவுகலன்கள், ஏவுதளங்கள் ஆகியவற்றின் வடிவமைப்பையும் தயாரிப்பையும் உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த முழுமையாக பார்த்தார். ராக்கெட் எரிபொருட்கள், முற்செலுத்தி அமைப்பு முறைகள், வானூர்தி பொறியியல் மற்றும் விண்வெளி பொருட்கள், தரங்காணும் அமைப்புகள் மற்றும் கருவிகளை உருவாக்குவதற்கான ஒரு பரந்துபட்ட திட்டமும் அகமதாபாத்தில் அமைந்த விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்திலும் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வுக்கூடத்திலும் சூடுபிடித்தது. இந்தியாவில் ராக்கெட்டுகளை உருவாக்குவதற்கு குறித்த ஒரு முன்னோக்கிற்கு டாக்டர் சாராபாய் வடிவம் கொடுத்தபோது, நாட்டில் பெரும்பான்மையினர் பசியோடும் ஏழ்மையோடும் போராட்டி கொண்டிருந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு திட்டம் நம் நாட்டிற்கு தேவைதானா என்று அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. ஆனால் நாடு எல்லா விதத்திலும் தற்சார்புடன் இருப்பதும், நிஜ உலக பிரச்சினைகளை களைவதற்கு மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் திறமை பெற்றிருப்பதும் சாத்தியப்பட்டால் மட்டுமே உலக விவகாரங்களில் இந்தியாவால் ஒரு அர்த்தமுள்ள பங்கு வகிக்க முடியும் என்பதில் டாக்டர் சாராபாய் ஜவஹர்லால் நேருவுடன் உடன்பட்டார். எனவே இந்த விண்வெளி திட்டம் வெறுமனே மேற்தட்டு நாடுகளை உள்ளடக்கிய ஒரு குழுவில் ஒரு உறுப்பினராக இருப்பதற்கான விருப்பமாகவோ அல்லது மற்ற நாடுகளுக்கு இணையாக நம்மை உயர்த்திக் கொள்வது பற்றிய ஒரு விஷயமாகவோ ஒருபோதும் இருந்ததில்லை. மாறாக தொலைத்தொடர்பு, வானிலை ஆய்வியல் மற்றும் கல்வியல் உள்நாட்டு திறன்களை உருவாக்குவதற்கான தேவையின் ஒரு வெளிப்பாடாகவே அது இருந்தது. டாக்டர் சாராபாயிடம் நான் கவனித்த மூன்றாவது பண்பு நலன் குழுக்களை உருவாக்குவதற்கான திறனாகும். இதை என் தொழில் வாழ்க்கையில் என் சொந்த வழியில் பிரதிபலிக்க நான் முயற்சித்துள்ளேன். ஒரு வேலைக்கு சரியான நபரை கண்டுகொள்வதற்கான இயலறிவு கடந்த ஒரு திறன் டாக்டர் சாராபாயிடம் இருந்தது. பிறகு அந்த நபர் அனுபவமற்றவராக இருந்தாலும் அவருக்கு தனது முழுமையான ஆதரவை அவர் கொடுத்தார். ஒருவரிடம் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் உருவாக்குவதற்கு அவர் தனக்கென்று சொந்தமாக சில வழிகளை கொண்டிருந்தார். ஒரு தலைவரிடம் இருக்க வேண்டிய மிக அவசியமான ஒரு திறன் இது. குறிப்பாக அடிக்கடி முட்டுக்கட்டைகளையும் தோல்விகளையும் எதிர்த்து போராட வேண்டியிருக்கின்ற எங்களுடைய துறையை போன்ற ஒரு துறையில்
அத்திறன் மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாகும். தேவையான சமயத்தில் மிகவும் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையை கூட அவ்வளவு இருளானதாக தோன்றாமல் இருக்கும்படி செய்ய அவரால் முடிந்தது. நியாயப்படுத்தப்பட முடியும் பட்சத்தில் எங்கள் இலக்கை நாங்கள் முற்றிலுமாக அடைந்திருக்காவிட்டாலும் கூட அவர் எங்களை பாராட்டினார். எங்கள் துறையில் இயல்பாக இருந்த அழுத்தங்களையும் இறுக்கங்களையும் களைவதற்கு நகைச்சுணர்வை அவர் தாராளமாக பயன்படுத்தினார். இவை அனைத்தும் அவருக்கும் அவரது முன்னோக்கிற்கும் தொடர்ந்து விசுவாசமாக இருந்த குழுக்களையும் அமைப்புகளையும் உருவாக்குவதற்கு அவருக்கு உதவின. தன்னால் பங்களிக்க முடியும் என்பதையும் அந்த பங்களிப்பு நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் மதிக்கப்படும் என்பதையும் அவர் கீழ் பணிபுரிந்த ஒவ்வொருவரும் அறிந்திருந்தனர். இறுதியாக அவரிடம் நான் பார்த்து பிரமித்த மிகப்பெரிய பண்பு நலன் தோல்விகளுக்கு அப்பால் பார்ப்பது. தும்பாவிற்கு அவர் ஒருமுறை விஜயம் செய்தபோது நாங்கள் உருவாக்கி கொண்டிருந்த செயற்கைக்கோள் ஏவுகலனின் நோஸ்கோன் ஜெட்டிசனிக் மெக்கானிசத்தை அவரிடம் விளக்கி காட்டுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். டாக்டர் சாராபாய் ஒரு பொத்தானை அழுத்தினால் டைமர் சர்க்கியூட் மூலம் பைரோ அமைப்பு முறை ஒன்றை இயக்குவது எங்கள் திட்டமாக இருந்தது. ஆனால் நாங்கள் கேட்டுக்கொண்டபடி அந்த விசையை அழுத்திய போது எதுவுமே நிகழவில்லை. டைமர் சர்க்கியூட்டை வடிவமைத்து ஒருங்கிணைந்திருந்த எனது சக ஊழியரான பிரமோத் காலையும் நானும் அதிர்ச்சியடைந்தோம். டைமரில்தான் பிரச்சனை இருந்தது என்பதை நாங்கள் உடனடியாக கண்டுகொண்டு அந்த இணைப்பை துண்டித்துவிட்டு பைரோவை நேரடியாக இயக்கும்படி செய்தோம். இப்போது அது கச்சிதமாக வேலை செய்தது. அவர் எங்கள் வேலை குறித்து எங்களை பாராட்டினார். ஆனால் அவர் எங்களிடமிருந்து விடைபெற்ற போது அவரது முகத்தில் ஒரு சிந்தனை ரேகை படர்ந்திருந்தது. அன்று மாலையில் திருவனந்தபுரத்தில் இருந்த கோவளம் பேலஸ் ஹோட்டலில் அவரை சந்திக்கும்படி என்னிடம் கூறப்பட்டது. நான் அங்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு அசௌகரியமான உணர்வு என்னுள் எழுந்தது. அவர் தனது வழக்கமான இனிமையோடு என்னை எதிர்கொண்டு வரவேற்று ராக்கெட் ஏவு நிலையத்தை பற்றி பேசினார். பிறகு அன்று காலை நிகழ்ந்த சம்பவத்தை பற்றி அவர் பேசத் துவங்கினார். அவரிடமிருந்து வசவு வாங்குவதற்கு நான் என்னை தயாராக்கி கொண்டேன். மாறாக டாக்டர் சாராபாய் எங்கள் வேலை எங்களுக்கு உற்சாகமளிக்கவில்லையா அல்லது போதுமான அளவுக்கு எங்களுக்கு அது சவாலானதாக இருக்கவில்லையா போன்ற ஆழமான விவகாரங்களுக்குள் சென்றார். அவர் என்னிடம் பேசிய பிறகு இறுதியில் அன்று காலையில் ஏற்பட்ட தோல்விக்கு பின்னால் இருந்த ஒரு காரணத்தை நாங்கள் எட்டியிருந்தோம். எங்களுடைய ராக்கெட்டின் பல்வேறு நிலைகளையும் ராக்கெட் அமைப்பு முறைகளையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு இடம் எங்களுக்கு தேவையாக இருந்தது. இந்த காரணத்தை சுட்டிக்காட்டிய பிறகு டாக்டர் சாராபாய் அன்றிரவு வெகுநேரம் கண்விழித்திருந்து ராக்கெட் நிலையத்தில் எங்களது பாத்திரங்களை மறுவரையறை செய்து ராக்கெட் பொறியியல் பகுதி என்ற ஒரு புதிய துறையை உருவாக்குவது என்ற யோசனையை செயல்படுத்தினார். நான் முன்பு குறிப்பிட்டதைப் போல தவறுகளையும் தோல்விகளையும் எந்த ஒரு பணித்திட்டத்திலும் தவிர்க்க முடியாது. எங்களுடையதும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஏனெனில் இங்கு நாங்கள் ஏராளமான அமைப்பு முறைகளை கையாளுகிறோம். பல்வேறு நிலைகளுக்கு பல்வேறு குழுக்கள் பொறுப்பு வகிக்கின்றன. இங்கு ஒரு நிலையில் ஒரு சிறு தவறு ஏற்பட்டாலும் கூட பல வருட கடின உழைப்பு முழுவதும் விரயமாகிவிடும். புதுமை புனைவதற்கும் புதிய அமைப்பு முறைகளை உருவாக்குவதற்குமான நுழைவு வாயிலாக டாக்டர் சாராபாய் இத்தவறுகளை பயன்படுத்தினார். குறிப்பிட்ட தவறுக்கு அப்பால் பார்ப்பதற்கும் அதற்கு பின்னால் உள்ளதை தெரிந்து கொள்வதற்குமான திறனை அவர் பெற்றிருந்தார். அவர் தங்களுக்கு இடம் கொடுத்தார். நாங்கள் தோல்வி குறித்த எண்ணங்கள் பயத்தை வெற்றி கொள்வதற்கு பதிலாக எங்கள் பணித்திட்டங்களை வெற்றி கொள்ளும் விதத்தில் நாங்கள் அத்தவறுகளை எவ்வாறு கையாள்வது என்பதை அவர் ஆய்வு செய்ய முயற்சித்தார். விண்வெளி தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற நாடுகளுக்கிடையே இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இன்று எட்டியிருக்கின்ற இடம் எந்த விதத்திலும் இரண்டாம் பட்சமானது அல்ல. அந்நிறுவனம் உலகத்தரம் வாய்ந்த செயற்கைக்கோளையும் செயற்கைக்கோள் மற்றும் ராக்கெட் ஏவுகலன்களையும் உருவாக்கியுள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி, புதுமை, கல்வி, தொலைத்தொடர்பு வசதங்கள் போன்ற தளங்களில் நம் நாட்டிற்கு விலைமதிப்பற்ற சேவையை அது வழங்கியுள்ளது. சந்திராயன் 1 என்ற விண் சுற்றுக்கலன் ஒன்றை கூட அது சந்திராயனுக்கு அனுப்பி வைத்துள்ளது. அந்நிறுவனம் செவ்வாய் கிரகத்துக்கு ஆய்வு விண்கலம் ஒன்றையும் அனுப்பவிருக்கிறது. இவை அனைத்தும் டாக்டர் சாராபாயால் விதைக்கப்பட்ட சதீஷ் தவான் மற்றும் அவரை அடுத்து வந்த அந்நிறுவனத்தின் தலைவர்களால் பராமரித்து பாதுகாக்கப்பட்ட விதைகளிலிருந்து முளைத்து வளர்ந்தன. விக்ரம் சாராபாயுடனான எனது உணர்வு ஆழ்ந்த உணர்ச்சிகரமான மற்றும் அறிவார்ந்த ஒன்றாக இருந்தது. அறிவியல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் ஒரு தற்சார்புமிக்க நாடாக உருவாவதற்கான பாதையில் இந்தியாவை கொண்டு செல்வதற்கு தேவையான இயக்க முறைகளை வடிவமைப்பதிலும் உருவாக்குவதிலும் ஈடுபட்ட குழுக்களுக்கு நான் தலைமையேற்று நடத்துவதற்கு அவர் மீண்டும் மீண்டும் நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். தனக்கு எதிரே அமர்ந்து கொண்டு தனது கேள்விகளுக்கு நேர்மையாகவும் தெளிவாகவும் விடையளித்து கொண்டிருந்த இளம் ராக்கெட் பொறியாளரான என்னை அவர் தனது நிறுவனத்தில் சேர்த்து கொண்டு ராக்கெட்டுகளையும் ஏவுகணையும் உருவாக்குவது பற்றிய தனது சொந்த கனவை என்னிடம் அவர் பகிர்ந்து கொண்டார். நெருக்கடியும் சந்தேகமும் தோல்வியும் வெற்றியும் நிலவிய கணங்களில் அவர் எனக்கு பக்கபலமான நின்று என்னை வழிநடத்தி தேவைப்பட்ட நேரத்தில் எனக்கு சரியான பாதையை சுட்டிக்காட்டினார். வெகு சாதாரணமான மனிதர்களுக்கு மத்தியில்
அவர் ஒரு ஜாம்பவானாக இருந்தார். அவரது நிழலில் என்னால் வளர முடிந்தது நான் செய்த அதிர்ஷ்டம்தான். டாக்டர் சாராபாயின் மரணம் என்னை கொடூரமாக தாக்கியது. அவர் முற்றிலும் எதிர்பாராத நேரத்தில் நிகழ்ந்திருந்தது மட்டும் அதற்கு காரணமல்ல. 1971 டிசம்பர் மாதத்தில் நான் புதுடில்லியிலிருந்து அவருடன் பேசினேன். நான் அப்போதுதான் கலந்து கொண்டு முடித்திருந்த ஓர் ஏவுகணை குழு கூட்டத்தை பற்றி நான் அவருக்கு விவரித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அவர் தும்பாவில் இருந்தார். தான் மும்பைக்கு பயணிக்கவிருந்ததால் நான் புதுடில்லியிலிருந்து தும்பாவிற்கு திரும்பி வரும் வழியில் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் வைத்து தன்னை சந்திக்குமாறு அவர் என்னிடம் கூறினார். ஆனால் அந்த சந்திப்பு நிகழவே இல்லை. டாக்டர் சாராபாய் மாரடைப்பால் காலமாக விட்டிருந்த செய்தியை திருவனந்தபுரத்திலிருந்து எங்கள் விமானம் தரையிறங்கிய ஒரு சில மணி நேரங்களில் நான் கேள்விப்பட்டேன். எங்கள் உரையாடல் முடிந்த 1 மணி நேரத்தில் அவர் இறந்து போயிருந்தது எனக்கு தெரிய வந்தது. பின்னாளில் நாட்டின் முக்கிய அறிவியல் பணித்திட்டங்களுக்கு தலைமை வகித்த அறிவியல் அறிஞர்களையும் பொறியாளர்களையும் பராமரித்து வளர்த்தவரும் தானே ஒரு மாபெரும் அறிவியல் அறிஞராகவும் ஒரு தலைவராகவும் இருந்தவருமான டாக்டர் சாராபாய் எங்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டாமல் திடீரென மறைந்து விட்டார். ஆனால் அவர் இவ்வுலகை விட்டு பிரிவதற்கு முன்பு அனைத்து விதமான சவால்களையும் எதிர்கொண்டு சமாளிப்பதற்கு தேவையான அறிவையும் நம்பிக்கையையும் முன்னோக்கு திறனையும் எங்களுக்கு வழங்கி எங்களை தயார்படுத்தியிருந்தார். தனது முதல் சந்திப்பிலேயே எங்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் அவர் கண்டுகொண்ட உண்மையான ஆற்றலை நாங்கள் உணர்ந்து அதை பயன்படுத்துவதுதான் நாங்கள் அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலி என்று நான் நம்புகிறேன். எனக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் எந்த முன்னேறிப்பும் இன்றி திடீரென்று காலமாவது என் வாழ்வில் ஒரு பாணியாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். இதிலிருந்து நான் எதை கற்றுக்கொண்டேன்? நான் இழந்த ஒவ்வொரு நபருக்கும் என்னை சுற்றி ஒரு புதிய துக்கத்திரையை நான் போர்த்தி கொண்டேன். ஒவ்வொரு முறையும் நிபந்தனையற்ற அன்பு, பரிவு, பக்தி போன்ற அவர்களுடைய அடிப்படை இயல்பிலிருந்து ஏதோ ஒன்றை எனது சொந்த இருத்தலுக்குள் கொண்டு வர நான் முயற்சித்தேன். டாக்டர் சாராபாயின் விஷயத்தில் முன்னோக்கி பார்ப்பதற்கான திறனை, அதாவது திட்டமிடுவதற்கும் உருவாக்குவதற்கும் படைப்பதற்குமான திறனை அவரிடமிருந்து நான் சுவீகரிக்க முயற்சித்தேன். எனது செயல்கள் மற்றும் என்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பல்வேறு பொறுப்புகளின் ஊடாக நான் அத்திறனின் ஒரு சிறு பகுதியையாவது அறிந்திருந்தால் இந்தியாவில் இந்த மாபெரும் தீர்க்கதரிசியின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வதில் நான் வெற்றி பெற்றுள்ளதாக எனக்கு நானே கருதிக்கொள்வேன்.